யாழ்மைச்சுன்னு அழைக்கப்படுற ஆனைக்கும்பனி வெள்ளி குருத்து அல்லது வெங்காய குருத்து போன்ற சேதத்தை ஏற்படுத்துது நடவு வயலில். பொதுவாக இது என்ன பண்ணுன்னா, இதோட புழுக்கள் வந்து தண்டை துளைத்து விட்டு சென்று குருத்து பகுதி தான் அதிகமாக தாக்குது. அதனால் இதோட பயிரோட இயல்பான வளர்ச்சி தடைப்பட்டு அது வெங்காய இதழ் மாதிரி மாறிடுது. இதோட புழுக்கள் நாற்றங்கால ஒரு 5 to 6 வர முடிய இடம்பெயர்ல அதிகமாக தாக்குது. இதை முதல்ல உத்தரப்பிரதேசத்தில் தான் கண்டுபிடிச்சாங்க. இதோட பீரியட் பார்த்திங்கன்னா ஒரு 19-21 நாள் வரையும் இதோட தாக்குதல் இருக்கும். அதுவே விண்டர் சீசனாக இருந்தால் இதோட தாக்குதல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஒரு பொதுவாகவே 100லேருந்து 300 முட்டை இடுது. ஒரு 2 to 3 நாள்லேயே புழு வெளியில் வந்துடுது, முட்டையிலேருந்து வெளியில் வந்துடுது. 16லேருந்து 17 வரை புழு பருவமாகவே இருக்குது. அப்புறம் இது கூட்டு புழுவ மாதிரி ஈயாக வெளியே வருது. நம்மளால் இந்த ஈயை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஏன்னா அது பறந்து போயிடும். நம்ம கண்ணுக்கும் தெரியாத அளவுக்கு ரொம்ப சின்னமாக இருக்கும். ஹார்வெஸ்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் வயலை நல்லா விழுது விடலாம். புறஊதா விளக்கு பொருட்களையும் வைத்து பூச்சிகளை கவர்ந்து அடிக்கலாம். புழு ஒட்டுணியான பிளாஸ்டிக் ஏஸ்டர் ஒரேசு அப்படிங்கிற புழு ஒட்டுணியை பயன்படுத்தும் ஆனைக்கும்பனை வந்து நம்மளால் அழைக்க முடியும். அடுத்து ரசாயன உரங்களை பயன்படுத்தலாம். இல்லாட்டி இயற்கை முறையிலையும் பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுற மெத்தடை பயன்படுத்தி நம்ம இந்த ஆனைக்கும்பனியை நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரலாம்.